வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பாலக்கீரை கார்ன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ராகி மாவு, கார்னு, பாலக்கீரை இதெல்லாம் சேர்த்து செஞ்சனால பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக ரெடியாக இருக்குது. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கார்ன் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு கார்னை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம பொடியை கட் பண்ணியிருக்க பாலக்கீரையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் வேக வைக்காமல் போட்ட உடனே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியை நல்லா வடித்து ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டரில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சு கீரையை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்ச கார்ன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஹீட்டில் 5 to 6 மினிட்ஸ் தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதி வர ஆரம்பிக்கும் போது கார்ன் ஒரு 50% குக் ஆனால் போதும். இதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்க பாலக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கார்னும் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோதுமை மாவு வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 பழம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தண்டு இல்லாமல் இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இருந்ததுனால ஆட் பண்ணலை. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டு நான் இன்றைக்கி பேன் கேக் மேக்கரில் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் தோசை தவாவில் கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சமாக ஆயில் தடவிக்கங்க. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸில் ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவை ரவுண்ட் ஷேப் பண்ணி குழிப்பணியாரத்தை கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸில் கட்லெட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆனவுடனே எடுத்திங்கன்னா நம்மளுடைய செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் பாலக்கீரை கார்ன் கட்லெட் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.